Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவிலான மானாவாரி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கிட்டத்தட்ட 1500 ஏக்கருக்கு மேலாக மிளகாய் தண்ணியில் மூழ்கி அழிந்துவிட்டது. நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 30,000க்கு மேலே செலவழித்து விட்டோம். இதுக்கு மேலே முடிய காசு நகை கூட்டுறவு பேங்கில் அடகு வைத்து உள்ளையில் பார்க்குற மாதிரி நாங்களும் பார்த்து அந்த மிளகா கண்டை ஒன்றும் பலிக்கவில்லை. மழையும் அதிகமான மழை வேறு 4 நாளாக தண்ணி கடந்துக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் வாயிலால் இறச்சி பார்க்குறோம், மோட்ரு போட்டு இறச்சி பார்க்குறோம். மோட்டருக்கு டீசல் பெட்ரோல் வாங்க கூட பைசா இல்லை. ரொம்ப சிரமமாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமமூர்த்தி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக முதுகுளத்தூர் பகுதி தொடர் கனமழையா 1500 ஏக்கர் பரப்பளவிலான மானாவாரி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். அதாவது வயலில் தேங்கிய தண்ணீரை கையால் மற்றும் வாள்களை வைத்து உரைத்து பயிர்களை காப்பாற்றும் பணியில் விவசாயிகள் பரிதாப காட்சி. வெள்ள நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள மட்டியன்கள், தானியங்கள், கொக்கனியங்கள், வளநாடு வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மானாவாரி பயிர்களாக செய்யப்பட்டு வரும் மிளகாய், வெங்காயம், நெல்பயிர், பருத்தி உள்ளிட்ட பயிர்கள். இதே போன்று காப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காமராஜபுரம், சமத்துவபுரம், சேவர்புரம், திராவிடபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1500 ஏக்கர் பரப்பளவிலான மானாவாரி பயிர்களான அனைத்து 5 நாட்களாக பெய்த கனமழை காரணமாகவே பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் கவலை அடைந்துள்ள அப்பகுதி விவசாயிகள் தங்களின் வயலில் தேங்கியுள்ள மழைநீரை வாளிகளை கொண்டும் மற்றும் கைகளை வைத்து இறைத்து வெளியே ஊற்றி வருகின்றனர். இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் மானாவாரி பயிராக மேலும் மிளகாய், பருத்தி, வெங்காயம் உள்ளிட்ட சிறுதானியங்கள் பயிர்களை நடப்பாண்டு ஒரு ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்து பயிரிட்டோம். தங்களுக்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டுமே தங்கள் மானாவாரி பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. எனவே டீசல் மோட்டரை வைத்து எங்களால் அப்புறப்படுத்த முடியாத சூழ்நிலையில் நாங்கள் கைகளை வைத்து வாளிகளை வைத்து பயிர்களில் உள்ள தண்ணீரை வெளியேற்றி வருவதாக தெரிவிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை நேரில் வந்து ஆய்வு செய்து அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. Taste the Daily.